Hey guys, நீங்க பார்த்துட்டு தமிழ் YouTube சேனல். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா Samsung நிறுவனம் பாத்தீங்கன்னா Samsung Galaxy M31 அப்படினு சொல்லிட்டு ஒரு ஸ்மார்ட் போன் அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. அந்த ஸ்மார்ட் போன் பாத்தீங்கன்னா ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்ல ஒரு பெஸ்டான ஒரு போனா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ப்ரமோஷன் பண்ணிருந்தாங்க. அந்த போனோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா Samsung Galaxy M31 பாத்தீங்கன்னா கையில இருக்கு. சோ இந்த மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டு வேரியன்ட் அவைலபிளா கொடுக்குறாங்க. ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 6GB RAM 64GB ROM கொடுக்குறாங்க. இன்னொன்னு 6GB RAM 128GB ROM இருக்கு. சோ நம்ம பாத்தீங்கன்னா 128GB ROM வேரியன்ட் தான் வாங்கியிருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் இதோட அன்பாக்சிங் பார்த்துடலாம். இந்த பாக்ஸோட ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா M31 அப்படின்னு சொல்லிட்டு மாடல் நேம் பெருசா மென்ஷன் பண்ணிருக்காங்க. சைட்ல Samsung Galaxy M31 அப்படிங்கிற பிராண்ட் நேமையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா இந்த மொபைல் போன்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸையும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஸோ இப்போ வாங்க நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஸோ இந்த நைஃபை வச்சு நம்ம கம்ப்ளீட்டா இந்த பேக் ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பேக் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பாக்ஸ்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணேன்னே நமக்கு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக M31 ஃபோனே வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபோனை வெளியே எடுத்துடலாம். ஃபோனை பார்க்குறப்பே நமக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பக்காவாக ஃபினிஷ் பண்ணிக்கிற ஒரு லுக் கொடுக்குது. ஓகே, இப்போ நம்ம அன்சைடு வச்சுட்டு மற்றதெல்லாம் பார்த்துடலாம். ஸோ அடுத்து பார்த்துட்டோம்னா நம்ம ஃபோனோட சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜருக்கான அடாப்டர் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பில்ட் குவாலிட்டின்னு பார்க்குறப்ப பக்காவாக இருக்கு. ஓகே, இப்போ நம்ம அடுத்து இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கான கேபிளை பார்த்துடலாம். ஸோ இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாகவே கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்ல விஷயம். அண்ட் இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ வர முக்கால்வாசி ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா Type-C கேபிள் தான் கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் தான். இப்போ நம்ம பாக்ஸில் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு முக்கியமான பாக்ஸை பார்த்தே ஆகணும். ஸோ இந்த பாக்ஸில் தான் பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் இருக்குது. அதில் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கண்டிப்பாக படிச்சாகணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இதில் இருக்குது. அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிம் அஜெக்டர் டூல் இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான விஷயம். இது தொலைஞ்சிருச்சு அப்படின்னா சிம்மை வெளியே எடுக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமாயிடும். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் நமக்கு கொடுத்துருக்காங்க. Samsung Galaxy M31 ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். இந்த ஃபோனோட ஹைட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 159mm இருக்கு. அண்ட் இதோட வித் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 75mm இருக்கு. அண்ட் இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 8.9mm இருக்கு. அண்ட் இதோட வெயிட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 191 கிராம்ஸ் இருக்கு. பட் ஆனால் இதை பிடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீலே வரல. ஏன் அப்படின்னா இதோட வெயிட்டை கம்ப்ளீட்டாக ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறதுனால நமக்கு இது அவ்வளோ வெயிட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கே கொடுக்கல. டிஸ்பிளே பக்கம் போனோம் அப்படின்னா இதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 19.5:9 கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளேக்கு மேலே பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ராப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட டிஸ்பிளே கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா சூப்பர் அமோலடால செய்யப்பட்டிருக்கு. அப்படிங்கிறனால சூப்பர்பா இருக்கு டிஸ்பிளே அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இப்போ 4K வீடியோஸ் எல்லாம் நீங்க பாக்குறப்ப ரொம்பவே கண்ணுக்கு ஒரு மாதிரி குளிர்ச்சியா இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கு டிஸ்பிளே எல்லாம். இந்த போனோட பேட்டரி எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 6000 mAh பேட்டரி. ஸோ கிட்டத்தட்ட 2 days வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த போனோட கேமரா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பேக் சைடு 4 கேமராவும் ஃப்ரண்ட் சைடு ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. பேக் சைடு 4 கேமரால 64 மெகாபிக்சல், 8 மெகாபிக்சல், 5 மெகாபிக்சல், 5 மெகாபிக்சல்னு சொல்லிட்டு மொத்தம் 4 கேமரா கொடுத்துருக்காங்க. நாலுமே பார்த்தீங்கன்னா கம்பைனாக பல வகையான சூப்பரான பிக்சர்ஸ் கொடுக்குது. அண்ட் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்த கேமரால நான் ஷூட் பண்ண சில பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க. ஸோ அதை பார்த்துட்டு வாங்க. ஓகே, இப்போ நீங்க இந்த ஸ்மார்ட் போன்ல எடுத்த சில பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஸ்மார்ட் போனோட ஸ்பீக்கர் எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே டவுட் இருக்கும். இப்போ நம்ம அதுக்கான டெஸ்ட்டையும் பார்த்துடலாம்.
இந்த ஃபோனோட பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 2 வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. 6GB RAM 64GB ROM பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16,500 rupeesக்கு வருது. அண்ட் 6GB RAM 128GB ROM பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17,500 வருது. ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ வேணா போய் பை பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே கைஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. ஸ்டே டியூன்.